வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஷங்கர்ஸ் ஃபிசிக்ஸ் டுட்டோரியல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 11 ஃபிசிக்ஸ் யூனிட் 2 கைனமேட்டிக்ஸ் லெசன்லேருந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ வெக்டர் பை அ ஸ்கேலார் ஃபாலோட் பை ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ வெக்டர் ஸ்கேலார். ஃபஸ்ட்டு ஒரு வெக்டரை கன்சிடர் பண்ணிக்கலாம். அதை ஏ வெக்டர் அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். இந்த வெக்டரோட ஒரு ஸ்கேலார் அதை லாம்டா அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இந்த லாம்டாவையும் இந்த ஏ வெக்டரையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ எ வெக்டர் ஃபார்ம். ஓகே, இந்த வெக்டர் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா ஸ்கேலார் மல்டிப்ளைட் பை திஸ் ஏ வெக்டர். லாம்டா ஏ வெக்டர் இஸ் த ப்ராடக்ட். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஸ்கேலார் குவான்டிட்டியை பாசிட்டிவாக இருந்தால் எப்படி உங்களுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் இருக்கும், அதே மாதிரி நெகட்டிவாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த லாம்டா பாசிட்டிவாக இருக்கும் பொழுது உங்களுக்கு லாம்டா ஏ வெக்டர் இஸ் ஆல்சோ பாசிட்டிவாக தான் இருக்கும். இஃப் சப்போஸ் த ஸ்கேலார் குவான்டிட்டி நெகட்டிவாக இருந்ததுன்னா இந்த லாம்டா ஏ வெக்டர் அதோட ப்ராடக்ட் இட் இஸ் ஆல்சோ நெகட்டிவ். தட் மீன்ஸ் இப்போ let us consider a vector. இதுதான் a vector அப்படின்னு கன்சிடர் பண்ணுறான். இந்த லாம்டா பாசிட்டிவ் குவான்டிட்டி. let us consider lambda to be +4. இப்போ வாட் இஸ் +4 இன்டூ ஏ வெக்டர் அப்படிங்கும்போது இந்த ஏ வெக்டர் 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது லைக் திஸ். ஸோ திஸ் இஸ் 4a வெக்டர். ஓகேவா? இது ஏ வெக்டர். இதோட ப்ராடக்ட் இதோட இந்த ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணும்போது we get 4 times the a வெக்டர். ஓகே, இப்போது இந்த டைரக்ஷன் பாருங்கள். இந்த ப்ராடக்ட் ஃபார்மில் வரக்கூடிய வெக்டரோட டைரக்ஷனும் அந்த ஏ வெக்டரோட டைரக்ஷனும் ஒரே டைரக்ஷனில் பாயிண்ட் இருக்கும். தட் இஸ் ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் இருக்கும். இப்போ லாம்டா பாசிட்டிவாக இருந்தால், இப்போ லாம்டா நெகட்டிவாக இருக்கும் பொழுது உங்களுக்கு இதுதான் ஏ வெக்டர் அப்படின்னா let us put the value lambda to be -4. ஸோ -4 இன்டூ ஏ வெக்டர் என்ன வரும்? இட் இஸ் -4a வெக்டர். ஸோ அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கு. திஸ் இஸ் -4a வெக்டர். அப்போது இதோட டைரக்ஷன் இட் இஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர். இதான் ஏ வெக்டர்னா -4a வெக்டர் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் த ஏ வெக்டராக இருக்குது. இதை பேஸ் பண்ண சில எக்ஸாம்பிள்ஸ். இப்போது வெக்டர் ஃபார்ம் ஆஃப் எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கேலார் அண்ட் வெக்டரோட ப்ராடக்ட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் let us consider ஃபோர்ஸ். அப்போ எஃப் வெக்டரோட ஃபார்முலா என்ன? இட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். எம்ங்கிறது மாஸ், இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. வேறஸ் ஏங்கிறது இட் இஸ் ஆக்சலரேஷன். ஓகே, இட் ஹேஸ் போத் உங்களுக்கு டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூடாக இருக்குது. இட் இஸ் அ வெக்டர். அப்போ அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, so the direction of force is same. Direction of force is same as that of acceleration. Okay, so acceleration எந்த டைரக்ஷனில் பாயிண்ட் ஆகிருக்கோ அதே டைரக்ஷனில் ஃபோர்ஸோட டைரக்ஷனும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம மொமெண்டம் படிச்சிருப்போம். ஸோ மொமெண்டம் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ வெலாசிட்டி. ஸோ பிங்கிறது மொமெண்டம், இட் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. இந்த மொமெண்டமை we can represent as the product of mass and velocity. எம்ங்கிறது உங்களுக்கு ஸ்கேலார் குவான்டிட்டி முன்னாடியே பார்த்தோம். விங்கிறது velocity is also a vector quantity. ஸோ the velocity ஓட direction எதுவோ that is going to be the direction of the momentum also. So the vector v, that is the velocity vector என்ன டைரக்ஷனோ அதே டைரக்ஷனில் தான் மொமெண்டமும் டைரக்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. இப்போ தேர்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிறதுனா ஃபோர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். நம்ம எப்படி மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் பார்த்தோமோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சார்ஜ் இட் இஸ் q மல்டிப்ளைட் பை E இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். க்யூங்கிறது சார்ஜ். உங்களுக்கு தெரியும் சார்ஜ் இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. பட் தேர் ஆர் சம் குவான்டிட்டிஸ் விச் ஹேஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் குவான்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். லெட் அஸ் கன்சிடர் ஒரு பிரான்ச்சிங் சர்க்யூட். இது ஆல்ரெடி நீங்கள்
10th நீங்கள் படிச்சிருக்கலாம். let us consider இது ஒரு branching circuit கன்சிடர் பண்ணலாம். இதில் வந்து 2 ஆம்பியர் ஃப்ளோ ஆகுது, இதில் வந்து 3 ஆம்பியர் ஃப்ளோ ஆகுது. இது ஒரு டைரெக்ஷனில் வருது, இது ஒரு டைரெக்ஷனில், ரெண்டும் ஜாயின் ஆகி இந்த இது நெட்வொர்க் சேர்ந்து வரும்பொழுது இதோட ஜங்ஷனில் 5 ஆம்பியர் கரண்ட் வந்து ஃப்ளோஸ் த்ரூ த சர்க்யூட். ஸோ இந்த இடத்துல டைரெக்ஷன் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு, பட் ஸ்டில் உங்களுக்கு கரண்ட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகே, அதே மாதிரி சார்ஜ் இருக்குது, நமக்கு தெரியும் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. தோ இட் பியர்ஸ் 2 சைன்ஸ், இட் இஸ் ஸ்டில் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ சில ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு அதாவது ஒன்று குவான்டிட்டிஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சைன் வந்து மாறலாம், அல்லது டிரெக்ஷன் இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கலாம், பட் இட் இஸ் நாட் அ வெக்டர் குவான்டிட்டி. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கரண்ட் அண்ட் சார்ஜஸ், இது ரெண்டுமே உங்களுக்கு ஸ்கேலார் குவான்டிட்டி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் அ ஸ்கேலார், ஈங்கிறது என்னது, இட் இஸ் நத்திங் பட் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு வெக்டார் குவான்டிட்டி. அப்போ இந்த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் வந்து பாசிட்டிவ் குவான்டிட்டியாக இருந்தால் ஃபோர்ஸும் வந்து பாசிட்டிவ் குவான்டிட்டியாக இருக்கும், சார்ஜ் வந்து நெகட்டிவாக இருந்தால் உங்களுக்கு ஃபோர்ஸும் வந்து நெகட்டிவாக இருக்கும். தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டிரெக்ஷனோ அந்த டிரெக்ஷனில் பாயிண்ட்டாக இருக்கலாம். ஸோ இ வந்து இந்த டைரெக்ஷனில் பாயிண்ட்டாக இருந்தால் எஃப்பும் இதே டைரெக்ஷனில் பாயிண்ட்டாக இருக்கலாம், அல்லது இன்னும் அனதர் கேஸ் சார்ஜ் வந்து நெகட்டிவாக இருக்கும்போது force வந்து it points in the opposite direction to the electric field. So these are the examples that involves the multiplication of a vector by a scalar. ஓகேவா, இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ் பார்க்கலாமா. ஸோ ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ் இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஹெட்டிங்லேயே வந்து உங்களுக்கு மீனிங் இருக்குது. 2 வெக்டர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அதில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஸ்கேலாராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. தட் மீன்ஸ் 2 வெக்டரை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அதில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் இஸ் அ ஸ்கேலார். நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், ஒரு வெக்டரையும் ஒரு ஸ்கேலாரையும் மல்டிப்ளை பண்ணும்போது, ஸோ லாம்டாங்கிறது ஸ்கேலார், ஏ வெக்டரை மல்டிப்ளை பண்ணும்போது வி கெட் த வெக்டர் ஃபார்ம். வெரஸ் 2 வெக்டர் எடுத்துக்கிறோம், ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர், அதை டாட் ப்ராடக்ட் அல்லது சிம்பிளி மல்டிப்ளை பண்ணும்போது the product form is going to be a scalar. அதுதான். ஸோ the scalar product or dot product அப்படின்னா 2 வெக்டர் நம்ம எழுதிட்டு நடுவில் வந்து ஒரு டாட் வச்சோன்னா இதுதான் டாட் ப்ராடக்ட். ஸோ தட் மீன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 2 வெக்டரையும் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம், பட் தட் இன்வால்வ்ஸ் தி ஸ்கேலார். இன்னொன்று பார்க்க போகிறோம் கிராஸ் ப்ராடக்ட். அப்போ உங்களுக்கு அதோட ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வெக்டர் ஃபார்மில் இருக்கும். ஓகேவா, இப்போது இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, இப்போ 2 வெக்டர்ஸ் இருக்குது, ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர், அதோட மெக்னிடியூடை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ வாட் இஸ் த மெக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர், இட் இஸ் ஏ, மெக்னிடியூட் ஆஃப் பி வெக்டர் இஸ் பி, அண்ட் அதோட இந்த 2 வெக்டர், இஃப் சப்போஸ் இதுதான் ஏ வெக்டர் இதுதான் பி வெக்டர்னு எடுத்துக்கலாம். ஸோ லெட் அஸ் நேம் ஹியர் திஸ் டு பி ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர். இது ரெண்டும் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் தீட்டாவாக இருக்கும் பொழுது இந்த தீட்டா வந்தோட கொசைன் எடுத்துக்கணும். ஸோ த கொசைன் ஆஃப் த ஆங்கிள், இந்த மூணுத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது we get the scalar product of the 2 vectors. So it is defined as the product of the magnitudes of both the vectors, இந்த 2 a vector and b vectorோட magnitudes and the cosine of the angle between them. இந்த 2 வெக்டர் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிளோட கொசைன் ஆங்கிளை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது we get the product form of the 2 vectors. ஓகேவா, ஸோ தட் இஸ் given as ab cos theta. ஸோ which is a dot b is equal to ab cos theta. இப்போ இதோட ப்ராடக்ட் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ரஃப்லி அரவுண்ட் 11 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒன்றா பார்க்கலாமா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னங்கிறத பார்க்கலாம். a vector dot b vector is equal to ab cos theta. Okay, that means ab cos theta அப்படிங்கிறது உங்களுக்கு it is definitely a scalar. But still scalar இருந்தால் கூட it can be either positive or negative. எப்போ பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்கும் பொழுது, ஓகே, தட் இஸ் அக்யூட் ஆங்கிளாக இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஏபி கொசைன் தீட்டாங்கிறது பாசிட்டிவ் குவான்டிட்டியாக இருக்கும். இப்போது இஃப் சப்போஸ் தீட்டா வந்து இஃப் இட் இஸ் த லைஸ் பிட்வீன் உங்களுக்கு 90 டிகிரி, so if theta lies between 90 degree
to 180 degree. In between angles 90 to 180, the angle made by the vectors இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நெகட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if the angle is greater than 90 up to 180 இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் ஆல் சில்வர் டீ கப் செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸோட ஆங்கிள் வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ தட் ஷோஸ் தட் இஃப் த ஆங்கிள் இஸ் அப்டியூஸ் 90 டிகிரிக்கு மேலே 180க்குள்ளே இருக்கும் பொழுது this scalar product is going to be negative. when less than 90 டிகிரியாக இருக்கும் பொழுது இந்த AB cosine theta வந்து பாசிட்டிவ் குவான்டிட்டியாக இருக்கும். this is number 1, ப்ராப்பர்ட்டி நம்பர் 1. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, the vectors or the vector இப்போது செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ வெக்டரும் பி வெக்டரையும் நம்ம டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம். அந்த வர ஆன்சரும் பி வெக்டரையும் ஏ வெக்டரையும் நம்ம டாட் ப்ராடக்ட் எடுக்கும் பொழுது வரக்கூடிய ஆன்சரும் வந்து இட் இஸ் ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. தட் இஸ் ஏபி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பிஏ காஸ் தீட்டா, ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் commutative. commutative அப்படின்னா a dot b நாலும் a vector dot b vector is equal to b vector dot a vector. this is second property. third property என்னன்னா, இந்த vector வந்து this vectors obey distributive law. what is this distributive law? நீங்கள் படிச்சிருப்பீங்க. a vector dot b vector plus c vector. ஸோ b and c வெக்டரை நம்ம வந்து ஆட் பண்ணி அதோட நம்ம a வெக்டரை டாட் ப்ராடக்ட் எடுக்கும் பொழுது வரக்கூடிய ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த a வெக்டர் அண்ட் b வெக்டர் ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம், டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் a வெக்டரையும் c வெக்டரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் கிவ்ஸ் a வெக்டர் டாட் b வெக்டர் ப்ளஸ் a வெக்டர் டாட் c வெக்டர். தட் மீன்ஸ் இந்த இடத்துல a vector dot b vector plus a vector dot c vector ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்பொழுது we can take a as common எடுத்துட்டு b plus c ஆட் பண்ணி then we can find the scalar product of a vector and b plus c vector. ஓகேவா? so this is third property. அடுத்தது நமக்கு தெரியும் a vector dot b vector is represented as ab cosine theta. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, வாட் இஸ் திஸ் ஆங்கிள் தீட்டா? தட் இஸ் தி ஆங்கிள் மேட் பை த வெக்டர்ஸ் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் வந்து காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அப்படியே வச்சுட்டு ஏபியை கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ எப்படி எழுதலாம்? ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் டிவைடட் பை ஏபி. ஸோ வாட் இஸ் தீட்டா? ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸை வந்து அதை சைட் கொண்டு வரும்போது இட் பிகம்ஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ வெக்டர் dot b vector divided by ab. இந்த magnitude of the vectors multiply பண்ணி கீழே எழுது. so this is the angle between the two vectors. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, இது எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் எப்போ மினிமமாக இருக்கும் அதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு we are going to find a vector dot b vectorோட மேக்ஸிமம் என்ன. and then second வந்து we are going to find a vector dot b vector ஓட minimum என்ன. so what is this a vector dot b vector? ab cosine theta. ஓகே, இப்போது இந்த தீட்டா வந்து வேல்யூஸை பொறுத்து தான் a dot b வெக்டரோட மேக்ஸிமம் இருக்கும். வாட் இஸ் காஸ் 0? காஸ் 0 இஸ் 1. ஓகே, அப்போது தீட்டா வந்து 0 டிகிரியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு a vector dot b vector வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ab which is the maximum. Okay, since cos theta is equal to 1 or cos 0 is 1, we get the maximum here. ஓகே, எப்போ மினிமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீட்டா வந்து 180 டிகிரியாக இருக்கும் பொழுது காஸ் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ காஸ் தீட்டா இஸ் -1 when தீட்டா இஸ் 180 டிகிரி. அப்போ உங்களுக்கு a வெக்டர் டாட் b வெக்டர் எப்படி இருக்கும்னா இட் இஸ் ஈக்குவல் டு -ab இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த
maximum and this is the minimum value of the scalar product. இப்போ the angle between the two vectors 0 degree இருந்தது அப்படின்னா then these two vectors are உங்களுக்கு parallel to each other. ஓகே, அதே இது தீட்டா வந்து 180 டிகிரியாக இருக்கிறதுனா இந்த ரெண்டு வெக்டர்ஸும் உங்களுக்கு ஆன்டி பேரலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹியர் the vector is, these two vectors are anti-parallel to each other. These are the two properties. இப்போ A vector and B vector வந்து that is the scalar product of the two vectors வந்து எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் எப்போ மினிமமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. இப்போது A vector and B vector வந்து when they are perpendicular to each other எப்படி பிஹேவ் பண்ணுது அதான் பார்க்க போகிறோம். ஸோ let us consider this to be A vector and இது பர்பண்டிகுலராக இந்த வெக்டர் ஆக்ட் ஆகுது, இது வந்து பி வெக்டர்னு எடுத்துக்கலாம். ஸோ when these two vectors are perpendicular then theta is equal to 90 degree. So what will be this vector? A vector dot B vector is equal to AB cos 90, another cos 0 is 1, cos 90 is 0. So A dot B is equal to 0. That means A vector and B vector are mutually orthogonal vectors. இப்போது இந்த ப்ராடக்ட் ஃபார்மில் உங்களுக்கு ஆன்சர் வந்து 0வாக இருக்கும் பொழுது then these two vectors are mutually orthogonal to each other. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வெக்டரை வந்து செல்ஃப் டாட் ப்ராடக்ட் பண்ணால் என்ன இருக்கும், தட் இஸ் ஒரு வெக்டரை அதாலேயே நம்ம மல்டிப்ளை பண்ணும்பொழுது வாட் இஸ் த ஆன்சர், தட் இஸ் கால்ட் அஸ் தி செல்ஃப் டாட் ப்ராடக்ட் ஆஃப் தி வெக்டர்ஸ். தட் மீன்ஸ் உங்களுக்கு ஏ வெக்டர் த ஸ்கொயர், ஓகே அதுதானே. அப்போ வந்து என்ன வரும், ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர், ஒரு வெக்டரை அதாலேயே நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அதுதான் செல்ஃப் டாட் ப்ராடக்ட் which is equal to a into a cos செல்ஃப் ப்ராடக்ட் தானே, உங்களுக்கு அதே வெக்டரை அதாலேயே மல்டிப்ளை பண்ணும்போது தி ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ் வந்து cos 0. ஓகே, cos 0 is 1, nothing but 1. So this gives a square. ஓகே, this is going to be the value. அப்போ இதோட மெக்னிடியூட் என்னவா இருக்கும், மெக்னிடியூட் ஆர் the norm of the vector is, norm of the vector is எப்படி கண்டுபிடிப்போம், within the square root a vector dot a vector which is simply a. This is going to be the norm of the vector or magnitude of the vector. Next property என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் வெக்டர்ஸோட 2 cases பார்க்க போகிறோம். if the angle between the two vectors வந்து 0வாக இருக்கும் பொழுது அதோட ப்ராடக்ட் ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். let us consider the unit vectors. Okay, n cap multiplied by n cap. So multiplying the unit vector by itself. அப்போ என்ன வரும், n cap dot n cap போது we get n into n. Okay, cos 0. Okay, cos 0 is nothing but 1. nங்கிறது யூனிட் வெக்டர், அப்போ அதோட வேல்யூ என்ன, n is equal to 1, magnitude of this unit vector. அப்போ என்ன வரும், it is equal to 1. ஸோ இதே இது applies to all the unit vectors. என்னது, I cap dot I cap is equal to j cap dot j cap is equal to the unit vector along the z direction k cap dot k cap is equal to 1. This is for the unit vectors. And orthogonal unit vectors oda property என்ன. So orthogonal unit vectors அப்படின்னு சொல்லும்போதே orthogonal அப்படின்னாலே மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து theta is equal to 90 degree. ஓகே, அப்போ அது என்னவா இருக்கும், உங்களுக்கு cos 90 is it is 0. அப்போ என்ன ஆகும், I dot j cap, okay, I cap dot j cap is equal to j cap dot k cap is equal to k dot I cap is equal to 0. So ரெண்டு vectors, two different vectors, when they are orthogonal to each other அது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கும்போது I cap dot j cap என்ன வரும், I into j into cos 90. cos 90 is 0. So I dot j or j cap or j dot k or k dot I எல்லாமே 0 இருக்கும். This is for orthogonal unit vectors. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்து, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து காம்பனண்ட் ஃபார்மில் ரெண்டு வெக்டர்ஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணி அதோட ஸ்கேலார் ப்ராடக்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ let us consider a vector and b vector. இதோட காம்பனண்ட் ஃபார்ம் என்ன, ax I cap
plus ay j cap plus az k cap. அதே மாதிரி b வெக்டர் எப்படி எழுதலாம்னா bx I cap plus by j cap plus bz k cap. அப்போ இதோடைய ப்ராடக்ட் ஃபார்ம் என்ன a வெக்டர் டாட் b வெக்டர் is equal to a ஓட காம்பனன்ட் ஃபார்மை எழுதிக்கலாம். ஸோ ax I cap plus ay j cap plus az k cap. ஓகே டாட் bங்கிறது ஸோ திஸ் இஸ் டாட் bx I cap plus by j cap plus bz k cap. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன மல்டிப்ளை பண்ண போகிறோம் ax I capையும் bx I capையும் மல்டிப்ளை பண்ணும்போது we get I cap dot I cap என்ன it is equal to 1. So we get ax bx I cap dot I cap. Okay plus அடுத்தது ax I capையும் by j capையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ I cap டாட் j cap என்னவாயிடும் இட் பிகம்ஸ் 0. அப்போது உங்களுக்கு என்ன ஆகும் I டாட் j ஆகட்டும் ஆர் j டாட் k ஆகட்டும் அல்லது k டாட் I ஆகட்டும் இந்த மாதிரி கிளாஸில் வருது இல்லையா, அதாவது ஆர்த்தோகனலாக இருக்கும் பொழுது அதெல்லாமே உங்களுக்கு 0 ஆகிடும். ஸோ சிம்ப்ளி நம்ம I cap அதோடைய காம்பனன்ட் ஃபார்மையும் j cap காம்பனன்ட் ஃபார்ம்லையும் k cap அண்ட் k capோட காம்பனன்ட் ஃபார்மையும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சர் மட்டும்தான் இருக்கும். மற்றதெல்லாம் உங்களுக்கு என்னவாயிடும் 0 ஆகிடும். ஸோ சிம்ப்ளி ஐ கேன் ரைட் ஹியர் அஸ் ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ this is going to be ax bx plus ஏன்னா I dot I வந்து it is equal to 1 and 2 j okay j dot j வந்து உங்களுக்கு it is equal to 1. So this gives ay into by plus az into bz. This is the scalar product of the component form of the vectors. அப்போ ஒரு வெக்டர் a வெக்டருக்கு இதோட மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிப்போம் within the square root அதோட x y and z காம்பனண்ட்டை ஸ்கொயர் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணி within the square roots போடும்போது we get the magnitude of the vector. ஓகேவா? ஸோ the magnitude of any vector இப்போ a வெக்டர் எடுத்துக்கலாம். இதோட magnitude என்னவாக இருக்கும் ஸோ norm of the vector or within the modulus symbol a vector is equal to within the square root x component square plus y component square plus z component square. This gives the magnitude of the vector. Hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video. Keep supporting Shankar's Physics Tutorials.